ஹாய்! இன்னைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸில் போட் நெக்கில் ஒரு சின்ன டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங்க்கு வந்து பேக் சைடு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனோட லென்த் வந்து 14.5 இன்ச் டோட்டலாக, சீம் அலowன்ஸோட சேர்ந்து. செஸ்ட் ரவுண்டு வந்து 9.5, ஹிப் ரவுண்டு வந்து 9.25. அது போக சீம் அலowன்ஸ் ரெண்டுமே வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்கோட பிரெத் வந்து என்னென்னா 4.5 இன்ச்சஸ் வந்து நான் 4 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் நெக்கு. லென்த் வந்து ஒரு 4 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 3.25 பக்கம் கொடுத்துருக்கேன் இதோட சேர்ந்து. இப்போ நம்ம வந்து ஒரு போட் நெக்கு ஷேப் வரைஞ்சிக்கலாம். அது போக நம்மளுடைய லென்த் வந்து 10 இன்ச்சஸ் வந்து நான் டீப் வைப்பேன். அதில் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரைங்க. ஏன்னா வந்து பின்னாடி அந்த போட் நெக் வைக்கும்போது மேலே இருக்கிற அதே 4 இன்ச் வச்சிட்டோம்னா ரொம்ப இதாக போயிடும். அப்புறம் நம்ம வந்து பிரேசியர் போடும்போதெல்லாம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கட் கொடுத்த மாதிரியான டிசைன் வரைகிறேன். இது வந்து நம்ம ஒரு பைப்பிங் வச்சு திருப்பிக்கலாம். தைச்சு முடிக்கும்போது இதனோட டிசைன் எப்படின்னா, நம்ம வெறுமனே இதில் கீழே வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அது தெரியாது. நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது தான் அதனோட ஸ்ட்ரக்சர், நம்ம அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனுடைய டிசைன் வந்து தெளிவாக தெரியும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணமோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதுதான் இதனோட டிசைன், இப்படி தான் வரும். இதுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். பீச் கலர், இது ஒரு ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் கலர் ப்ளவுஸ் இது. இதனோட சாரீ இருக்குது, அதனோட ப்ளவுஸ் வந்து பத்தல. ஸோ அதனால் இப்போ நான் சில்க் காட்டனில் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ப்ளவுஸ் பேக் பார்ட்டை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ரெடிமேட் பைப்பிங் கொடுக்குறேன். லைட் கோல்டன் கலர் பைப்பிங் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இன்விசிபிளாக நம்ம வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராய்ஜஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, பிசுறு மாதிரி இருக்கும், அதையெல்லாம் நான் வந்து ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒன் சைட் கைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரோப் இருக்கும் இல்லையா, உள்ள த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதில். அதனால் ஒன் சைட் பைப்பிங்கில் வந்து தான் பண்ணணும். அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து நான் இப்போ எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது லைனிங்கில் மட்டும் நம்ம தைக்கிறது.
இப்போ இந்த மாதிரி பைப்பிங்க லைனிங்க்கு மேலே வச்சு அதை அதனுடைய எட்ஜஸில் வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படியே வந்து சுற்றி எந்த அளவு எந்த மாதிரி நம்ம வந்து அந்த இது கட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஷேப்க்கு நம்ம த்ரெட் பைப்பிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தைச்சு முடிச்சுட்டு அந்த சின்ன சின்ன கட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷேப் இருக்கும் இல்லையா, அதுக்குண்டான கட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒன் சைட் கைடாக இருந்தால் கரெக்டாக அந்த த்ரெட் பைப்பிங் இருக்கு இல்லையா, அதனோட இணைஞ்சு அதாவது அதனோட ஒட்டி நம்ம வந்து தையல் போடலாம். இது வந்து டபுள் சைட் கைடு இருக்கங்காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் அதனோட சேர்ந்து வரல. ஸோ நீங்கள் நீட்டாக தைக்கும்போது அந்த ஒன் சைட் கைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லைனிங் தைச்சோம் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது. தலைகீழ அதாவது நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, பைப்பிங் வந்து உள் பக்கமாக நம்ம வந்து வைக்கிற மாதிரி தான் நம்ம தைக்கணும். இதில் நான் தெரியாமல் இப்படி வச்சுட்டேன், அந்த வீடியோ எடுத்துட்டேன். பட் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தைச்சிடக்கூடாது. நம்ம ஆப்போசிட் சைட் க்ளோஸ் பண்ணி தான் தைக்கணும். பின்னாடி வரும் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிடையாது. இது ஆப்போசிட் சைடாக க்ளோஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, த்ரெட் வந்து இப்போ இந்த பைப்பிங் வந்து உள் பக்கமாக போயிடணும். போயிட்டு அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு மேலே தெரியும் போது நமக்கு அப்படியே அந்த நம்ம எப்படி தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலேயே வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து தெரியும். இது வந்து நம்ம வெளியில் வச்சுருந்தா அந்த பைப்பிங்கோட ராய்ஜஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம வச்சு தைக்கும்போது அந்த பைப்பிங் வந்து உள்ள பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த பைப்பிங்கோட துணி அதெல்லாம் உள்ளே போயிடும். அந்த ராய்ஜஸும் தெரியாது, அந்த பிசரெல்லாம் வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோமோ அங்கங்கே நீங்கள் கரெக்டாக வந்து கை வச்சு இல்லைன்னா ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சு
எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து வீடியோவில் கண்டிப்பாக தெரியல, இது ஒரு பாட் நெக் மாதிரி தான் தெரியுது. பட் நான் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அதனுடைய ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த த்ரெட் பைப்பிங் இல்லையா, அதனால அதுவும் இல்லாமல் ரெடிமேட் பைப்பிங் வேறு. ஸோ நம்ம தைக்கும்போது சிங்கிள் கைடும் போடல, அதனால தான் நமக்கு அந்த மாதிரி ஷேப் தெரியுது. இப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு அதே ஷேப்க்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் சுற்றி வர இருக்கிற அந்த ப்ளவுஸும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து வச்ச மாதிரி ப்ளவுஸை வந்து தைச்சி முடிச்சிடலாம். ஸோ தைச்சி முடிச்சுட்டு நான் அந்த அந்த டிசைன் உள்ளே வந்து வெளியில் வருது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு பட்டன் வந்து இதனுடைய மேட்சிங்காக ஒரு பட்டன் கிடச்சிது, அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட ஃபைனல் லுக் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான வீடியோஸ் வர்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.